ஸோ ஹாய் எல்லா ஃபேம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நானும் குட். ஆக்சுவலாக இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நம்மளோட சேனலில் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ், பெரிய ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறமான வீடியோ தான் நம்மளோட சேனலில் வந்திருக்கும். ஸோ நாம் யார் யார் போகிறோம்னா நான் நம்மளோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவனை போகிறப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இதை பாருங்கள், இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே ஆக்சுவலாக இது வந்து வீடு காட்டுறதுக்கான ஒரு ஷேப் எடுத்துருக்க மாதிரி தெரியுதா, இப்படி கட்டி அது வரைக்கும் போட்டு பாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான். ஸோ மேபி எனக்கு தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நானும் நம்மளோட ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கோம். ஐ திங்க் வழி இன்னும் கண்டுபிடிக்கல. எங்கே போனாலும் எப்படி போனாலும் நம்ம பொதரில் மாட்டுறது பெரிய விஷயமா இருக்குது. தலை முன்னாடி போயிட்டான். ஆக்சுவலாக நானும் தான் இங்கே இருக்கேன். இங்கே பக்கத்தில் ஏதோ கத்துன மாதிரி இருக்குது, முன்னாடி ஆட்டுக்குட்டின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வழி ரீச் ஆகிட்டோம், வழி கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக ஃபைனலாக. ஆக்சுவலாக வந்திருந்தால் இதில் தான் வந்திருக்கணும் நம்ம. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் வழி. ஆக்சுவலாக இந்த விளாக் வந்து நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி இருந்திருக்கும். ஹாய் ஃபேம், ஆக்சுவலாக இருட்டுருச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஹாய் ஃபேம், எல்லாருக்கும் ஒரு சேடான ஒரு நியூஸ். ஆக்சுவலாக நெருப்பெல்லாம் மூட்டியாச்சு, ஆக்சுவலாக பஞ்சமெல்லாம் போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தூங்க வேண்டியதானே, ஏன்னா இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வித்தியாசமான ஒரு சவுண்டு கைஸ். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து கோபுரம் வந்து உள்ளே இருந்துச்சு, அதனால் கேமராவில் எதுவும் அதை நான் கேப்சர் பண்ணதில்லை. இங்கேருந்து சாக்கி இங்கேருந்து நான் போகணும். எனக்கு பேய் மேலாம் பயம் இல்லை, லைட்டாக பயம். ஓகேவா? ஓகே ஃபேம், தயவு செஞ்சு நான் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பாதியிலே விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு ரீசன் என்னோடய பயம் தான். ஐ திங்க் நான் முன்னாடி போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு ½ அன் ஹவராக ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக அந்த பக்கம் இருந்து நமக்கு பின்னாடி ஒரு மலையிலேருந்து இந்த பக்கம் வந்திருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock 4:30 ஆகும். சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோன்னா நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, இடம் தேடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம், இன்னுமே போகவே கிடையாது. எவ்வளோ நேரம் ஆகணும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தா நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அசிஷலாக ஃபேம், நம்மளோட இயற்கையோட அழகை பாருங்கள். நம்ம அந்த பக்கம் இருந்து அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட டெலிஃபோன் டவர் ஆக்சுவலாக அங்கே தான் இருக்குது. நம்ம ஊர் அங்கிட்டு இருக்குது, இந்த கேப்பில் இருக்குது. அந்த பக்கம் இருந்து நம்ம இந்த மலைக்கு வந்திருக்கோம். இன்னொரு ரொம்ப தூரம் போகணுங்க. ஆக்சுவலாக நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடுறேன். ஸோ ஆக்சுவலாக ஃபேம் வந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அங்கே வந்து 2 வழி பிரியுது. இதில் நாங்கள் எதை சூஸ் பண்ணுறதுன்னே தெரில. எது தலை சூஸ் பண்ணலாம்? இதெல்லாம் போகலாம். இதுலையா? ஸோ இவன் பேச்சை கேட்டுட்டு இதில் போகிறோம். இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதில் போகலான்னு ஒரு எண்ணம் சொல்லுது. பட் இதில் போகலான்னு சொல்லலாம். சரி வாங்க போகலாம். இது எங்கே போய் விடுதுன்னு பார்க்கலாம். வேறு லெவல் இருக்குங்க நான் பலி. ஆனாலும் பயமாகவும் இருக்குது. இது எங்கே போகுன்னே தெரியாமல் போயிட்டு இருக்கோம்ல நம்ம. ஸோ மறக்காமல் எந்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட் பண்ணுற அளவுக்கும் ஃபன்னாகவும் நான் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபேமு அவனை நம்பி வந்ததுக்கு பாருங்கள் எப்படியெல்லாம் நொழிய விடலாம் பாருங்கள் நம்மளை. இந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டடா, அதில் போதாடா வழி, நீ போயிட்ட. முடிஞ்சதுங்க இன்றைக்கி நம்மளோட சொல்லி. இது மாடு ஆடெல்லாம் போகிற வழி ரூட்டில் நம்மளை கூட்டி போகிறான். இன்றைக்கி அவங்க கூட சேர்ந்து நானும் பலின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நல்ல வழியாக கூட்டி போவோன்னு பார்த்தா இப்படி உள்ளெல்லாம் நொழிய விடுறாங்க. ஐயோ
முள் தலையிலே ஒன்று போட்டுச்சுடா, எறும்பு ஒன்று கடிக்கு. சுகாம இந்த முள்ளெல்லாம் தாண்டி அந்த பக்கம் நல்ல ஒரு ரூட்டில் போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபேம், அவன் கூட்டிகிட்டு வந்ததுக்கு என்னை பாருங்கள் எப்படி பண்ணி விட்டேன். நல்லா முள்ளில் போய் மாட்டிக்கினேங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆக்சுவலாக நல்லா முள்ளில் மாட்ட விட்டோம் பைத்தியக்காரன். இது ஃபுல்லாக இன்னுமே காட்டூரில் தாங்க இருக்கோம். ஆக்சுவலாக எப்போ போக போகிறோன்னு தெரியல. வியூ மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக சீக்கிரமாக போயிருந்தா அந்த வியூ அழகாக பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இதில் என்ன ஒரு சிக்கல்னால், நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல வழியை போயிட்டு இருப்போம். ஐ மீன் வழி ஏதாவது மிஸ் பண்ணிட்டோன்னா கூட அந்த ஃபாரஸ்ட்லேருந்து அந்த காட்டுக்குள்ளேருந்து வழியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே 1 hour 2 hour ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சிக்கலை தான் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். வழியை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு காட்டுக்குள்ளே முள் உள்ளெல்லாம் போயிட்டு மாட்டிட்டு வரதா இருக்குது எங்களோட நிலமை. ஆக்சுவலாக இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு போகுது. இதுக்கு பின்னாடி மேலெல்லாம் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் அழகாகவே. ஸோ ஓகே மேம், நான் முன்னாடி போயிட்டு விளாக் பண்ணுறேன், இல்லைனா மேலே அந்த டாப்புக்கு போயிட்டு விளாக் பண்ணுறேங்க. ஐ மீன் இந்த வீடியோ வந்து எதை பற்றின்னு நான் சொல்ல கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டே பண்ணுவோம்ல, அங்கே போயிட்டு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும், என்ன கான்செப்ட், ஐ மீன் எதை பார்க்க போகிறோன்றது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த பெரிய காட்டை விட்டு போகணுங்க. நம்ம மேலே இன்னமே போயிட்டுருக்கோம். ஒரு 2 hour உள்ளே மாட்டிக்கிட்டோங்க, வழியை மிஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஓகே ஃபேம், நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம். அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஐ மீன் நான் முன்னாடி போயிட்டு இல்லை போகிற வழியில் வேணால் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். பக்கத்துலேயே தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குதுங்க நல்லாவே. ஏதோ ஆற்றுல வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் இல்லை ஃபேம், இதுக்கு முன்னாடி தண்ணி குதிக்கிற சவுண்ட் கேட்குதுன்னு இந்த தண்ணியில். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஏதோ இது ஃபுல்லாகவே ஆறாக தான் போகுது. இது நீட்டுக்கு ஆறு. நம்ம இன்னும் அங்கே போகணும். ஐ மீன் இதில் ஏறிடலாம் நம்ம. ஓகேங்களா, நான் மேலே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபேம் இங்கே பாருங்களேன், இது எல்லாமே காட்டு எருமையோட கால் தடங்க. ஆக்சுவலாக எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேஃபாக இருக்கிறது பெட்டர். ஆக்சுவலாக போகலாம். ஆக்சுவலாக இங்கே தான் காட்டு எருமை வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு. இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இப்போ தான் ஜஸ்ட் நோ குடிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இருட்டிடுச்சு. நாங்கள் எப்படியாச்சும் மேலே போனோங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ஆறு தான். இப்போ தண்ணி ஓடலை. ஆக்சுவலாக தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால என் ஃப்ரெண்டு அங்கே போயிட்டுருக்கான். நானும் மேலே போயிடுறேன். மேலே போய்ட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணிவிட்டு போகிறேங்க. ஸோ ஒரு வழியாக ஃபேம் அந்த பக்கம் இருந்து அப்படியே நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். ஆக்சுவலாக வழி தேடி கண்டுபிடிச்சாச்சு. போகலாம். ஆக்சுவலாக இருட்டிடுச்சுங்க. இந்த ட்ரெக்கிங்கில் நாங்கள் கொஞ்ச நேரம் கூட எங்களோட ட்ரெக்கிங் ஸ்டாப் பண்ணவே இல்லை. தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கோம். ஆக்சுவலாக அப்போவும் இருட்டுற மாதிரி ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலாக இன்னுமே நம்ம ரீச் ஆக வேண்டிய இடத்த ரீச் பண்ணவே இல்லை. எனக்கு இன்னும் தப்பான வழியாக போகிறோன்னு தோணுது. எனக்கு தெரியல, ஃபுல்லாக மழை வருதா இல்லை ஸ்மோக்கான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போயிட்டு இருந்தோன்னா
அங்கே ஏதாவது மழை வந்தால் கூட நினையாத ஒரு மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் இருந்தால் கூட அப்படி பார்த்து ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ ஃபுல்லாகவே இருட்டிடுச்சு. இப்போ போய்ட்டும் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியும்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த ரூட் எங்கே போகுதுன்னே தெரில. அப்படியே கீழே இறங்கி போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதிலே போகிறது தான் பெட்டர்டா. அந்த கல் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா. இதில் ஐ மீன் நாங்கள் இதிலே கூட அப்படியே ஏறி போயிடுறோங்க. சரி இதிலே கூட ஏறி போயிடலாம். ஸோ ஓகே தான், நான் முடிஞ்ச அளவுக்கு மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. பனி பெய்யுதா இல்லை மழையான்னு தெரியல. ஃபுல்லாக இருட்டாக வந்துட்டு இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக கிளியராக இருக்குது. ஸோ வரேன்டா. அந்த காட்டில் அப்படியே மாட்டிட்டு அப்படியே ஏறி அப்படியே வந்துட்டோங்க. நம்மளோட ஃப்ரெண்டு தனியாக போயிட்டுருக்கான். நான் அவங்கள போய் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சு வர்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக முன்னாடி மழை வர மாதிரி இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே எதுவும் கல்லுக்கு அடியில் ஸ்டே பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மழை வராதுன்னு நினச்சி தான் வந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லதுலேயும் ஒரு கெட்டது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக மழை வராமல் இருந்தால் ஸோ நானும் சந்தோஷம், என்னோடய ஃப்ரெண்டும் சந்தோஷப்படுவான். ஃபுல்லாக அதில் மாட்டிக்கிட்டு அப்படியே வந்தோங்க. இன்றைக்கி போவோமா இல்லை மேலே கல்லுக்கிட்ட போக மாட்டாமான்னு ஒரு இதோடே இருந்தேன். ரொம்ப காற்றடிக்குது. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பெருசாக வீடியோவும் கண்டினியூ பண்ண மாட்டேன். நான் வெறுகு ஓடிக்கணும். இதுக்காக நான் ஸ்டே பண்ணுவோம். குளிருது. ஐ மீன் அதுக்கப்புறம் மழை ஏதாவது வந்துருச்சுன்னா கூட, மழை ஏதாவது வந்தால் கூட நினைஞ்சிட்டோன்னா நெருப்பு பற்ற வச்சு குளிர் காஞ்சிக்கலாம். அதுக்காக வெறுகு ஓடிக்கணும். நான் வெறுகெல்லாம் சேர்த்துட்டு மழை வராமல் இருந்தால் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா காலையில் பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லோரும் சேஃபாக செக்யூராக இருங்க ஃபேம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் போட்டுக்கோங்க. பாய் ஃபேம். ஸோ ஃபேம், ஃபைனலாக நம்ம வந்துவிட்டோம். ஸோ அதுதான் இருந்துச்சு. வெறுகு ஒடிச்சிட்டு இருக்கோம். நைட்டுக்காக மழை வர மாதிரி இருக்கா. அதனால் வெறுகு ஒடிச்சிட்டு இருக்கோம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும். ஸோ நைட்டுக்கு முடிஞ்சால் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா கண்டிப்பாக என்னால் முடியாது. ஏன்னா மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது ஃபேம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் போட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தால் மட்டும் தான், இல்லைனா ஓகே வேணாம். ஸோ பிடிக்கலனா யாரும் நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ண வேணாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்ததுக்கே இருட்டிடுச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெறுகு சேர்த்துருக்கோம். அது கண்டினியூவாக எங்களுக்கு பத்துமா இல்லைன்னு தெரியல வெறுகு. பட் இருந்தாலும் அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ மறக்காமல் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்மளோட சேனலில் இதுக்கப்புறம் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். மறக்காமல் நம்மளோட பேஜ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் மார்னிங் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டாடா, பை, லவ் யூ. ஸோ ஃபேம், ஆக்சுவலாக ஒரு சின்ன சம்பவம் ஆகிடுச்சு. என்னென்னா, நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இதுவே பத்துமா என்னன்னு தெரியல எங்கள் 2 பேருக்கும். இல்லை தண்ணியும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி எங்கள் ஒரு புழு பாருங்களேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, பேக் திறந்து பார்த்தேன், பெட்ஷீட் விட்டு வந்துட்டேங்க. ஆக்சுவலாக வீட்லேயே ஒரு பெட்ஷீட்டும் தலையில் போட்டுக்கிறதுக்கு ஒரு குல்லாவும் எடுத்து வச்சுருந்தேன். அதை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுதான் ஒரு சோகமான விஷயம். ஏன்னா இப்போ குளிரும்ல, அந்த ஒரு ரீசன் தான். மழை வர மாதிரியும் இருக்குது. மழையிலும் 2 பேருமே பெட்ஷீட்டில் 2 பேருமே நனைஞ்சிடுவோம். அப்படி மழை வந்தால் கூட நனையாது வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நனைஞ்சிட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பெட்ஷீட் வச்சுட்டேன், அதெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்நாக்ஸ் இருக்குது, அது மட்டும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் அதை பார்த்து சாப்பிடணுன்னு மாதிரி நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ஒரு ஐடியா பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஏதாச்சும் கடை இருக்கும், போய் வாங்கி சாப்பிடுங்க. அதுதான். ஸோ யாரும் கோச்சிக்க வேணாம், சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன். ஸோ பெட்ஷீட் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த ஒரு ட்ராபேக் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேம்ப் ஃபயர் போட்டுருவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே ஃபேம், நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கேம்ப் ஃபயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, பாய். ஆமாம், ஆக்சுவலாக கேம்ப் ஃபயர் போட்டாச்சு. ஆக்சுவலாக நெருப்பு பற்ற வச்சுட்டோம். ஸோ ஆக்சுவலாக இது ரொம்பவே டயர்டாக இருக்குது 2 பேருக்குமே. ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக கழுத்து, கை, கால் எல்லாமே வலிக்குது. எதனாலனா ஃபுல்லாக
காடு மேடெல்லாம் நடந்து வந்தோம்ல, அதனால தான். ஸோ கேம்ப் ஃபயர் போடச்சு, அவ்வளோதான், தூங்குறது தான். ஸோ உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது எல்லாமே காலையில் ஷேர் பண்ணிக்கலாமேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளோட ஃபேமிலி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் நான் கொண்டு போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய். ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாம் எழுந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நானும் எழுந்தாச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு இன்னமே தூங்கிட்டு இருக்கான். நைட்டெல்லாம் லைட்டாக குளூரில் மாட்டிக்கிட்டு அவன் டைம் 2-3 டைம் எழுந்துட்டு கேம்ப் ஃபயர் நெருப்பு போட்டு அதுக்கப்புறமா தூங்கினா. மழை வரல. ஆக்சுவலாக நைட்டு மழை வராதனால நாங்கள் அப்போயும் கீழே தான் படுத்தோம். ஒன்றும் பிரச்சனை, கீழே படுத்தனால கூட பனி பெய்யல. ஸோ சேஃப் தான். இனிமேல் தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுந்ததுக்கப்புறம் தான் வ்ளாக் பண்ணவே போகணும். ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்மோக்காக இருக்க மாதிரி இருக்குது. நான் வேணா உங்களுக்கு மேலே போய் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது டாப் மேலே போயிட்டு காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபேம், டாட்டா, பாய் பாய். ஸோ ஹாய் ஃபேம், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஆக்சுவலாக நம்மளை ஃபுல்லாக ஸ்மோக்கு தாங்க கவர் பண்ணியிருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அழகான வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலாக நம்மளோட ஃப்ரெண்டு இன்னுமே தூங்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, நம்மளோட ஃப்ரெண்டு இன்னுமே தூங்கிட்டு இருக்கிறதுனால சரி அவன் தூங்கிட்டோன்னு அப்படியே விட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு கல் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது. அவனுக்கு தான் தெரியும், என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் அந்த இடம் எங்கே இருக்குன்னு. அதனால் அவன் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் நம்ம போகவே முடியும். அங்கே ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க, ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, அதெல்லாம் ஆடுங்க. வியூ பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்மோக் எல்லாமே வந்துடும், நம்மள்கிட்டேயும் வந்துடும், நம்மளையும் கவர் பண்ணிடும். கீழே தண்ணி இருந்துச்சு, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்துட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு இனிமேல் தூங்கிட்டு இருக்கிறதுனால சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கம்முன்னு அப்படியே விட்டு வந்துட்டேன். அவன் வந்ததுக்கப்புறம் தான் கிளம்பணும். அதனால் இங்கே கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிப்போம். இந்த அழகான வியூவோட வேறு லெவலில் இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபேமிலி, நான் ஒன்று தான் சொல்வேன், எல்லோரும் டிப்ரெஷன் ஃபீல் எது இருந்தாலும் நம்மளோட இயற்கை கிட்ட சரணடைங்க. பாருங்கள், அப்படியே எண்ணெய் தொட்டுட்டு போல் ஸ்மோக், அந்த ஃபீலே வேறு மாதிரி தான். அப்படியே கண்ணு அப்படியே இருக்கலாம் போல இருக்குது. செம்ம ஒரு ஃபீல் தரலைங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இயற்கை கிட்ட சரணடைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி ஃபீல். அங்கே தருது பாருங்கள் ஸ்மோக், வேறு லெவலுங்க. ஐயோ, இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்வேன். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து இயற்கை கிட்ட சரண அடைஞ்சாவே போதும், அது உங்களை பார்த்துக்கும். இந்த அழகான இயற்கை கிட்ட வேறு என்ன வேணும் நமக்கு? அந்த ஃபீலெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தாங்க சத்தியமாக தெரியும். வேறு லெவலுங்க. நம்மளோட ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு நினைக்கிறேன், அவனோட வாய்ஸு கேட்டுச்சு. நான் இங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய். இதில் பாருங்கள், அந்த மலை மேலே ஸ்மோக் எல்லாமே மூடி அப்படியே அது மலையை தொட்டு தடவி அப்படியே வருதுங்க. இந்த பக்கம் அவ்வளோவா இல்லை ஸ்மோக்கு, இந்த பக்கம் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஸ்மோக் அப்படியே நமக்கு வந்துச்சுன்னா கூட நாம் கூட அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் போயிடலாம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னுமே வரலைங்க. ஆக்சுவலாக சீக்கிரமாக வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபேம், நமக்கு வந்து ஸ்மோக் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இதில் நம்மளோட சூரியன் வந்துட்டார். அது வந்ததுனால ஸ்மோக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எதிரில் இருக்கிறத மட்டும் அழகாக ரசிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கண்டென்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு போயிடலாம். ஆக்சுவலாக முன்னாடி அந்த 2 கல்லுக்கு தான் போக போகிறோம். நம்மளோட ஃப்ரெண்டும் தூங்கி எழுந்து வந்துட்டான். அங்கே இருக்கான் என்னோடய ஃப்ரெண்டு. அப்படியே அவனை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறதா. அது வந்து எதை பற்றி இந்த வீடியோ இன்னுமே சொல்லலைன்னா அது வந்து சொல்கிறேன். எதிரில் பார்க்குறது செம்ம அழகாக இருக்குங்க. அப்படியே இந்த மலைங்களெல்லாம் ஸ்மோக் அப்படியே
தொட்டு தடவி மேலே இருக்க சூரியனோட வெளிச்சம் பட்டு அப்படியே அது ஒரு விசிபிலிட்டி தருது பாருங்கள். வேறு லெவல் ஃபீலுங்க. நான் உண்மையாக நான் சொல்ல போகணுன்னா ஸோ ஃபேம் இந்த அழகான வியூ ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஸோ ஹாய் ஃபேம், நம்மளோட ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்டே பண்ண இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் டே. ஸோ பின்னாடி நமக்கு அழகான ஒரு வியூ. நம்மளோட ஃப்ரெண்டு கூட அப்படியே ட்ரெக்கிங் கிளம்ப வேண்டியதான். இதில் ஒரு வழி போகுது, அதில் தான் போகிறதா இருக்கும். நான் போகக்குள்ளே எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு போகிறேன். பட் திங்க் ஒரு முறை இந்த அழகான வியூ பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அது ஸ்மோக் அங்கேயே தான் இருக்குது. நம்ம பக்கம் வரும்னு பார்க்குறேன், வரவே இல்லை. இந்த பக்கம் சூரியன் வந்துடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகேங்களா, நான் அப்படியே போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேம். ஓகே, பை பாய். எப்பட்றா அவ்வளோ செங்குத்தாக இருக்கிறதுல அசால்ட்டாக இறங்கிட்டேன். நான் தான் முள்ளில் மாட்டிக்கிட்டேன். அவன் அசால்ட்டாக இறங்கி போயிட்டாங்க. ஏதோ அனிமல்ஸோட வாசனை வர மாதிரி இருக்குல்ல, ஏதோ அனிமலோட வாசனை. இது அப்படியே செங்குத்தா போகல. அது மேலே ஏறி பாரு, ஏதாச்சும் குகை மாதிரி போதானே. அது இது மேலே ஏறி தான் பாரு, அதுலேயே தான் எங்கேயாச்சும் இருக்கணும். கீழே பாருங்க ஸ்மோக். ஓகே, அதை விடுங்க, நம்ம வந்த வேலை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னா, ஆக்சுவலாக இங்கே ஒரு பெரிய கல் இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஒரு பெரிய கல் இருக்குது. அதுக்கு கீழே குகை, ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போகுதுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எங்கள் ஊர் பீப்புள்ஸாக, எங்கள் ஊர் வயசானவங்கெல்லாம் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அதை பார்க்கலாமேன்ட்டு தான் இந்த வீடியோ. அதுக்கு மேலே கல்லுக்கு மேலே தேனெல்லாம் கட்டி நிறைய தேன் இருக்கும் மாதிரின்ற சொல்லியிருக்காங்க. சரி, அதை பார்க்கலாமேன்ட்டு தான் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் கிளம்பி வந்திருக்கோம். இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னு. ஒரு பெரிய கல், அதுக்கு கீழே சுரங்கப்பாதை மாதிரி ஆழமாக போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க எங்கள் ஊர் பீப்புள்ஸ். அதை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். ஐ திங்க் அதுக்கப்புறமும் தேனெல்லாம் கட்டியிருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு போகலாமேன்ட்டு தான் வந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ சொல்லிட்டேன், யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சி இந்த காட்டில் சர்வே பண்ணி பார்க்குற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பிடிக்குன்னா இப்போது வாட்ச் பண்ணி எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, என்னோட ஃப்ரெண்ட் எங்கேயா இருக்கேன் இல்லையா? ஸோ ரொம்ப வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பெரிய கல்லில் அது போல் எதுவும் இல்லையா, அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே ஒரு 2 இருக்குது. அதை செக் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணிவிட்டு அங்கேயும் இல்லைன்னா நம்ம யாராச்சும் பார்த்தா கேட்கலாங்க. சோஃபா எங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது போதுரா உள்ள. டார்ச் இருக்கா? டார்ச்
உள்ள இருந்து ஏதாச்சும் ஓடி வந்துட போகிறா. தலை அப்படியே போதுடா தலை. இது என்னோடய சைஸுக்கு இது வரைக்கும் தான் வர முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக இறச்சிருந்தோன்னா அப்படியே போகலாங்க. அப்படியே போதுடா தலை. இந்த கல் இருக்குல்ல, ஸோ ஓகே ஃபேம், நான் அப்படியே பேக் அடிச்சிடுறேன். இங்கேயும் ஒன்று இருப்பாங்க. இது வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. நம்மளால் போக முடியாது. ஆனால் ஸோ இங்கே எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பெருசாக அதெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு. எப்படின்னா அப்படியே போகுது சின்னதாக. ஐ மீன் எப்படின்னா சின்னதாக போகுது. ஒரு மீடியமான ஓரளவுக்குள்ளே தான் நம்மளால் போக முடியுது. அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியல. ஓகேங்களா, இன்னும் கீழே 2 இருக்குது. அதை கவர் பண்ணிவிட்டு அங்கேயும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கும், நம்பி போகலாம். ஓகேங்களா, ஸோ நான் கீழே போயிட்டு விளாக் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக ஃபேம் இங்கே ஒன்று இருக்குது. இது எவ்வளோ பெருசாக இல்லை. இது அது வரைக்குமே எண்ட் ஆகிடுது. போக சின்னதாக போகும். ஸோ இந்த பக்கம் போய் பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்கான்னு. பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. காமிக்கிற பாருங்களேன் எண்ட் இருக்குது. படத்தில் போய் பாரு. இந்த பக்கமும் பெருசாக எதுவும் இல்லை. ஃபேம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஓ, அப்படியே கொகை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஷேப்பு, இந்த பக்கம் ஒரு ஷேப்பு, நடுவில் போகுது. அது எவ்வளோ உள்ளே போகுதுன்னு தெரில. நாங்கள் வேணாட்டா சத்தங்க திரும்ப நாங்கள் வேணால் டார்ச் அடித்து எவ்வளோ உள்ளே போகுதுன்னு காமிக்கிறோம் பாருங்கள். காமிக்கலாம். பேக்கெலாம் இங்கே வச்சுட்டு போயிடல. டார்ச் அடிச்சு வாடா தலைப்பலாம். ரொம்ப இருட்டாக இருக்குங்க. உள்ளே இருந்து என்ன வரும்னு கூட தெரியாது, அவ்வளோ இருட்டாக இருக்குது. போனி முன்னாடி அப்படி உள்ளே போக முடியும்னா போ, இல்லைன்னா வேணாம். ரிஸ்க்கு வேணாண்டா தலை. நீ போயிடலாம். நான் போயிடலாமா? முன்னால் போக முடியாதா? சரிவா பிடிவா அந்த கேமராவை மட்டும். டார்ச் பிடிச்சிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணேன். எப்படின்னா ஐ மீன் இப்படி ஓகேவா? அப்படிதான் தெரியும். எனக்கு ஒன்றும் ஆகாதில்ல. உனக்கு எதுவும் ஆகுது போ. அப்படி நல்ல முள்ள இடத்துல வந்துருக்கு. இது எதுக்கு போட்டிருக்காங்க? இது வேலை
பக்கத்தில் டார்ச் ஒன்று வந்துடுவாங்க. இதுங்கெல்லாம் தலை இப்படி இருக்கு. தலை வேற மாறிடாடி. என் லைஃப்ல இவ்வளோ உள்ள வரலடா கல் உள்ளனா வேற மாதிரிங்க. பாருங்க வெளிச்சமே தெரியல, அவ்வளோ உள்ள வந்துட்டாங்கலாம். இது ஃபுல்லாகவே தண்ணி ஈரமாக இருக்கு. இதோட தான் ஃபேம் எண்டே. அதுக்கப்புறம் போல தெரியுதா உங்களுக்கு? எண்டு ரீச் ஆகிட்டேன் ஃபேம். இதோட தான் எண்டு. தெரியுதா உங்களுக்கு நல்லா கோப்ரோவில்? இதோட தான் எண்டு. இதுக்கப்புறம் போகல. இதுக்கப்புறம் போனால் சின்னதாக போகுது தெரியுதா? அதில் கண்டிப்பாக நம்மளால போக முடியாது. அதனால் நான் ரிட்டன் போயிடுறேன். எந்த கல்லை தொட்டாலுமே சும்மாவே இருக்குங்க ஆக்சுவலாக. அங்கே இருக்கான் பாருங்க நம்மளோட ஃப்ரெண்ட். அந்தளவுக்கு உள்ள வந்திருக்கோம். இடத்துல போய் லாங்கில் வீடியோ எடு. இந்த பக்கத்தில் ஃபைனலாக இது உள்ளே போய் வந்துட்டேங்க. ஓரளவுக்கு தான் உள்ளே போகுது. அதுக்கப்புறம் போகல. அதுக்கப்புறம் எண்டு இருக்குது. அதுக்கப்புறமா சின்னதாக தான் போகுது ஆக்சுவலாக இந்த கொகோவில். ஆனால் அனிமல்ஸோட ஸ்மெல் மட்டும் லைட்டாக வர மாதிரி இருக்குது. உள்ளே ஏதாச்சும் அனிமல் பாம்பு ஏதாச்சும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே தான், இது பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குன்றதுக்கோசரம் நான் அட்வென்ச்சராக ட்ரை பண்ணல. ஐ மீன் நானும் உள்ளே ஏதாச்சும் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உள்ளே போனேன். அவ்வளோதான். நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உள்ளே எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் உள்ளே அப்படியே நீட்டாக போகுதுங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆனால் உண்மையாக. ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு இது பார்த்துட்டு இந்த பக்கம் போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேம் ஆக்சுவலாக அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும். முன்னாடி வரும்போது இப்படி ஒரு இதை பார்த்தோம். ஆனால் அங்கே கொகை மாதிரி போகுது. பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து போகுது, ஏதோ ஓரளவுக்கு தான் போகுது. இது ஏதோ செடியெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. என்ன அங்கே முன்னாடி இருக்குது, அது வேணால் போய் காமிக்கிறேன். இதுவும் ரொம்ப சின்னதாக போகுதுங்க. இது உள்ளே போக கூட முடியாது என்னால். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இது அவ்வளோதான் ஃபேம், இதுக்கப்புறம் போகல. அதனால் நான் உள்ளே போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து முள்ளம்பன்றியோட வீடுன்னு நினைக்கிறேன். எதனால் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இது வந்து முள்ளம்பன்றியோட அந்த எப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்கு இது தான் யூஸ் பண்ணும். யாராச்சும் வந்துட்டாங்கன்னா இதை உதருமா அப்படியே மேலே போய் குத்திக்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதோட இது தான் நினைக்கிறேன், ஆக்சுவலாக அதோட வீடு தான் நினைக்கிறேன் அது. அதனால நான் உள்ளே போக நான் தயங்குறேன். ஸோ உள்ளேருந்து யாரோ வராங்கன்னு அப்படியே ஓடி வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், நமக்கு தான் ரிஸ்க் ஆகிடும். அதனால் நான் அப்படியே வெளியே போயிடுறேன். ஆனால் அங்கே செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல். அப்படியே உள்ளே போக போக இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குங்க. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கீழே போனால் தான் அந்த 2 கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நம்ம தேடி வந்த பெரிய ஒரு குகையும் அந்த தேனெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம் வாங்கலை. ஸோ ஃபேம், ஒரு வழியாக அந்த பக்கம் இருந்து அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம். அந்த அழகை பாருங்களேன், ஸ்மோக் அப்படியே போகுது. இப்போ தான் கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்மோக், நமக்காக வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 1/2 hour ட்ரெக்கிங் அப்புறம் இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறோங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு. ஓகேங்களா, ஓகே டாட்டா பை பை. ஸோ ஃபேம், இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலான்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் இருக்குது, அதை அப்படியே காலையில் உணவாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்ட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு கல் செம்மையாக இருக்குது, அது மேலே ஏறி எடுத்தோன்னா செம்ம அழகாக ஃபுட்டேஜ் கிடைக்கும். ஆக்சுவலாக அங்கே ஒரு கல் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. ஒரு வேளை அங்கே இருந்தாலும் இருக்கலாம், அப்படி இல்லாமலே போகலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இல்லாமல் போச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருவேன். பட் பார்க்கலாமே, இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்னு நினச்சி போகலாம். ஆனால் அதை தாண்டி இந்த அழகான ஒரு வியூ செம்மையாக இருக்குங்க. உண்மையாக நம்ம வந்து இயற்கை கிட்ட சரண் அடைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்வேன்னா, அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோடய ஃபீல் எவ்வளோ இனிமையானதுன்னு. ஸோ மறக்காமல் நீங்களும் அந்த ஃபீல் அனுபவப்பட்டதுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போகிறேங்க. ஓகே டாடா பை பை. ஸோ ஃபேம், இங்கே வந்து ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இது அப்படியே செங்குத்தாக போகுது, எந்தளவுக்கு போதும்னு தெரியல, சரிங்க பார்க்கலாம். ஐயோ, இது அப்படியே இறங்கா போகுது. தலை டார்ச் அடிச்சு காமிக்கிறேன். வீடு தலை இதெல்லாம் அது வரைக்கும் போதுரா அது. ஃபேம், அப்படியே எப்படின்னா தெரியுதா உங்களுக்கு எந்தளவுக்கு போகுதுன்றது? செங்குத்தாக அப்படியே போகுது இது வரைக்கும். ஸோ நான் அப்படியே பேக் அடிச்சிடுறேன். ஸோ ஃபேம், அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அங்கே கல் இருக்குது, அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம தேடி வந்தது அங்கே தான் இருக்கான்ட்டு. இன்னுமே அப்படியே ஸ்மோக் அப்படியே வந்துகிட்டே தாங்க இருக்குது. ஆக்சுவலாக பரவாயில்ல, ஆனால் சில்லுன்னு இருக்குது. என்ன ஒன்றுனா டயர்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது நெல்லிக்காய் மரம் தான் இருக்கா? எங்கடா இருக்குது நெல்லிக்காய்? நெல்லிக்காய் மரம் இல்லை இது, நெல்லிக்காய் மரம் தான், ஆனால் நெல்லிக்காய் இல்லைங்க. இது வந்து காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. தலை இறங்கடா அதில். அப்படி இறங்கக்கூடாது, என்ன மாதிரி அப்படி குதிக்கணும். இப்பயே கை காலெல்லாம் வலிக்குதுங்க ஆக்சுவலாக. டயர்டு இல்லாமல் கை காலெல்லாம் வலிக்குது. நாங்கள் எப்போ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம தேடி வந்த இடத்த இன்னுமே கண்டுபிடிக்கல ஆக்சுவலாக. ஆக்சுவலான்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கலாமாடா. இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு 1/2 hour. ஆனால் போகலாங்க. இது மேலே ஏறி பாடுறா தலை, இல்லைன்னா கீழே போ. கீழே தான் இருக்கும், கல் கீழே தான் எப்போயுமே இருக்கும் குகையெல்லாம். இல்லை மேலே கல் இருக்கா? வரைக்கும்டா நான் போய் டாப் காமிச்சிட்டு வந்துட்டுமா? ஸோ ஃபேம் நான் மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபேம் என்னோடய கெஸ்ட் படி இங்கே பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓ மை காட், எவ்வளோ பெரிய பள்ளம். நம்ம விழுந்தோன்னா செத்துருவோம். எல்லாமே கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த பக்கம் இருக்கிறது, அங்கே ஒரு கல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நம்ம தேடி வந்த ஒரு கல்லாக இருக்கும். இது பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ஆக்சுவலாக, சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து பார்த்து வரைக்குமே எதுவுமே இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாகவே பள்ளங்க ஆக்சுவலாக. பாருங்கள், ஃபுல்லாகவே பள்ளம்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே ஏதோ ஒரு பெரிய கல்லெல்லாம் இருக்குது. அங்கே தான் நம்ம தேடி வந்தது இருந்தால் இருக்கணும். ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, இந்த ஊரில் இருக்க பெரியவங்கள்லாம் அந்த இடத்த வந்து தேன் கல்லுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த பேர் வச்சாங்கன்னா, அங்கே வந்து தேனெல்லாம் நிறைய மலை கல்லுக்கு கீழே கட்டி இருக்கும் என்ற மாதிரி. அப்போது அந்த காலத்தில் வந்து அவங்க அதை வந்து எடுக்க போவாங்களாம். எடுக்க போய் தான் அதை கேள்விப்பட்டு தான் சரி அதை பார்க்கலாமேன்ட்டு தான் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். நாங்களும் தேடிட்டு இருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வழி தெரியும் தான் சொன்னான், ஆனால் மறந்துட்டான். அவனே சின்ன வயசில் வந்ததுன்ற மாரி சொல்கிறான். அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கேயும் இது கீழே பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா அந்த கல்லு கீழேயும் பார்த்துட்டு அப்படியே ஏறி அங்கே போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இருந்தால் அதுவாக தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி ட்ரெக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை.